தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு அதற்கான முன்னேற்பாடு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டு வரும் நிலையில் தேர்தல் ஆணையம் பொதுமக்களிடையே வாக்களிப்பதன் அவசியம் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்தி வருகிறது. அதன்படி தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள கொப்பையம்பட்டி, மொட்டநூத்து உள்ளிட்ட கிராம பகுதிகளில் ஊராட்சி சார்பாக 100% வாக்களிப்பதன் அவசியம் குறித்த விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. தூய்மை பணியாளர்கள், ஊராட்சி பணியாளர்கள் மற்றும் மகளிர் குழுவினர் உள்ளிட்டோர் இணைந்து இந்த பேரணியில் கலந்து கொண்டனர். 100% வாக்களிப்பதன் அவசியம் குறித்து வாக்கியங்கள் எழுதப்பட்ட துண்டு பிரசுரங்களை வீடு வீடாக சென்று பொதுமக்களிடம் வழங்கி வாக்களிப்பது நமது கடமை என்றும் வாக்களிப்பது அவசியம் என்றும் வலியுறுத்தி பொதுமக்களிடம் பேசினர். கிராமப்புறங்களில் ஒவ்வொரு வீதிகள் வழியாக வீடு வீடாக சென்று இந்த பேரணியின் மூலம் வாக்களிப்பதன் அவசியம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. வாக்கு வந்து நல்லாட்சிக்கு வாக்கு, சாதி மதம் கடந்து நேர்மையாக வாக்களிப்போம். நாட்டின் முன்னேற்றம் உங்கள் வாக்குரிமை உள்ளது. 100% வாக்குரிமை இந்திய ஜனநாயகத்தை உயர்த்தி பிடிப்போம். வாக்குரிமை கவசம், வாக்கில் கவசம். வாக்கு தேர்தல் நாள் 23/4/2020. திண்டிவனம் சலவாதி கிராமத்தின் கிராம தெய்வமாகவும் இஷ்ட தெய்வமாகவும் அருள்பாலித்து வரும் அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தில் 3 நிலை கோபுரம் அமைத்து ஆலய நுழைவாயில் 2 துவார சக்திகள் அமைத்து ஆலய கருவறையில் நிலையம்மன் அமைத்து ஆலயத்திற்கு பஞ்சவர்ணம் தீட்டி அழகுபடுத்தி ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய வண்ண கலாப அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகமும் மற்றும் புதிதாக ஸ்ரீ மாரியம்மன் ஆலயத்திற்கு வலப்புறத்தில் தலைமுறையாக ஸ்ரீ ஜடாமுனீஸ்வரர் வழிபட்டு வந்த இடத்தில் புதிதாக ஒரு ஆலயமும் கருவறையில் கற்சிலை அமைத்து ஆலயத்திற்கு பஞ்சவர்ணம் தீட்டி ஸ்ரீ ஜடாமுனீஸ்வரன் நூதன ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் கிராம பொதுமக்களால் சேவிக்க குருவருளும் திருவருளும் கூடிய ஆன்றோர்களால் நிச்சயித்த வண்ணம் நடைபெற்றது. இன்று காலை 4ஆம் கால பூஜைகள் ஆரம்பமாகின. தொடர்ந்து யாகசாலையில் அஷ்ட திரவிய ஹோமம், விசேஷ மூலிகை ஹோமங்கள், மகா பூர்ணாகுதி செலுத்தி மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து யாத்ரா தானம் மற்றும் கடம் புறப்பாடு நடைபெற்றது. தொடர்ந்து காலை 10 மணி அளவில் மூலவர் அருள்மிகு ஸ்ரீ ஜடாமுனீஸ்வரர் கும்பாபிஷேகமும் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் கருவறை விமான கோபுரம் மகா கும்பாபிஷேகம் சிவாச்சாரியார்களால் வேத மந்திரங்கள் முழங்கிட மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. மேலும் மூலவர் ஸ்ரீ முத்துமாரி அம்மனுக்கு மகா அபிஷேகம் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை சலவாதி கிராம பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். முழுவதும் ஜனவரி 3ஆம் தேதி அன்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் 234 தொகுதிகளுக்கும் மாவட்ட செயலாளர்களை நியமனம் செய்து அறிவிப்பு வெளியிட்டிருந்தார். இதையடுத்து மாவட்ட செயலாளர் பாலமுருகன் தலைமையிலான நிர்வாகம் நகர, பேரூர், ஒன்றிய, கழக நிர்வாகிகளை புதிதாக நியமனம் செய்தனர். இதனை மண்டல செயலாளர், மண்டல துணை செயலாளர் அவர்களின் ஒப்புதல் இல்லாமல் நியமனம் செய்ததால் இதனை கண்டிக்கும் வகையில் கடலூர் மாவட்டம் பெண்ணாடத்தில் திட்டக்குடி தொகுதி விசிக மாவட்ட பொருளாளர் சஞ்சய்காந்தி தலைமையில் திட்டக்குடி தொகுதி விசிக அவசர ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் மாவட்ட துணை செயலாளர்கள் ஜான் செங்குட்டுவன், வீரமுத்து, ரமேஷ், காசி புயல், இளம் சிறுத்தை, எழுச்சி பாசறை மாவட்ட செயலாளர் காசி கணேசன், மகளிர் விடுதலை இயக்க மாவட்ட செயலாளர் தமிழ்மொழி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். முன்னதாக மாவட்ட நிர்வாக குழு உறுப்பினர் பிரபாகரன் அனைவரையும் வரவேற்றார். இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் மாவட்ட செயலாளர் தயா தமிழின்பன் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை கூறி உரையாற்றினார். இதில் மத சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு 8 தொகுதிகள் வழங்கியதற்கு எழுச்சி தமிழர் அவர்களுக்கும் முதலமைச்சர் அவர்களுக்கும் செயற்குழு நன்றி தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது.
திட்டக்குடி தொகுதியில் தலைவர் ஆணையிடும் வேட்பாளர் வெற்றிக்கு கடுமையாக உழைத்து வெற்றி பெற செய்வது, திட்டக்குடி தொகுதியில் ஒன்றிய, நகர, பேரூர் பொறுப்பாளர்களை நியமிக்க தலைவர் மாவட்ட நிர்வாக குழு கூட்டத்தை கூட்டி நிர்வாகிகளை தேர்வு செய்ய ஆணையிட்டார். தலைவரின் ஆணையை மதிக்காமல் கட்சியில் உறுப்பினர் முகாம், பொருளாளர், ஒன்றிய பொறுப்பாளர் பொறுப்பில் இல்லாத நபர்களுக்கு ஒன்றிய செயலாளர் பொறுப்பு வழங்கியதை தலைவர் அவர்கள் கவனத்திற்கு கொண்டு சென்று மறுபரிசீலனை செய்ய வேண்டும். திட்டக்குடி தொகுதியில் ஒன்றிய, நகர, பேரூர் பொறுப்பாளர்களை தேர்தல் வரை நிறுத்தி வைத்து தலைவர் அவர்களின் ஆணைப்படி தேர்தலுக்கு பிறகு அறிவிக்க வேண்டும் என்றும், திட்டக்குடி தொகுதியில் மாவட்ட செயலாளர் பாலமுருகன் தலைவரின் ஆணையை மதிக்காமல் தொடர்ந்து தன்னிச்சையாக செயல்படும் மாவட்ட செயலாளர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் 5 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. பொறுப்பாளர்களை தேர்வு செய்ய வேண்டும் என்று தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் மாவட்ட நிர்வாகக் குழு கூட்டத்தை கூட்டி பொறுப்பாளர்களை தேர்வு செய்ய ஆணையிட்டிருந்தார். தலைவருடைய ஆணையை மதிக்காமல் மாவட்ட செயலாளர் பாலமுருகன் அவர்கள் தன்னிச்சையாக கிளை செயலாளர் கூட இல்லாத தகுதியில்லாத நபருக்கு ஒன்றிய செயலாளர் பொறுப்பு வழங்கியுள்ளார். ஜனநாயக கடமையை வலியுறுத்தும் விதமாக பசுமை மரக்கன்றுகளை பயன்படுத்தி வோட் 100% என்ற எழுத்து வடிவத்தை ஊராட்சி நிர்வாகம் நேர்த்தியாக அமைத்திருந்தது. இயற்கையோடு இணைந்த இந்த நூதன முயற்சி வாக்களிப்பதன் அவசியத்தை எளிமையாக உணர்த்தும் வகையில் அமைந்திருந்தது. இதனைத் தொடர்ந்து ஊராட்சி மன்ற அலுவலக வளாகத்தில் ஒவ்வொரு வாக்கின் வலிமையை விளக்கும் வாசகங்களுடன் வண்ண கோலங்கள் வரையப்பட்டு அங்கு வரும் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. இந்த விழிப்புணர்வு பிரச்சாரத்தின் ஒரு பகுதியாக ஊராட்சி அலுவலகத்தில் இருந்து புதிய பேருந்து நிலையம் வரை பிரம்மாண்ட நடைப்பயணம் நடைபெற்றது. இதில் 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு ஜனநாயக கடமையை வலியுறுத்தினர். பேரணியின் போது வீடு வீடாகவும் பொது இடங்களிலும் துண்டு பிரசுரங்கள் விநியோகிக்கப்பட்டதுடன் ஆட்டோ உள்ளிட்ட வாகனங்களிலும் தேர்தல் விழிப்புணர்வு ஸ்டிக்கர்கள் ஒட்டப்பட்டு பிரச்சாரம் தீவிரப்படுத்தப்பட்டது. கடமலை மயிலை ஒன்றிய ஆணையர்கள் சீதாராமன் மற்றும் வினோத்குமார் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை கடமலை கொண்ட ஊராட்சி செயலர் சின்னசாமி மிக நேர்த்தியாக ஒருங்கிணைத்திருந்தார். வாக்காளர் விழிப்புணர்வில் கடமலை கொண்டு ஊராட்சி காட்டிய இந்த அக்கறையையும் தீவிரமான செயல்பாட்டையும் சமூக ஆர்வலர்கள் பாராட்டி வருகின்றனர். தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு அதற்கான முன்னேற்பாடு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டு வரும் நிலையில் தேர்தல் ஆணையம் பொதுமக்களிடையே வாக்களிப்பதன் அவசியம் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்தி வருகிறது. அதன்படி தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள ராஜகால்பட்டி ஊராட்சி சார்பில் 100% வாக்களிப்பதன் அவசியம் குறித்த பள்ளி மாணவர்களுடன் ஊராட்சி பணியாளர்கள் இணைந்து நடத்திய விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. ராஜகால்பட்டி ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் பயிலும் 6ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை உள்ள பள்ளி மாணவர்கள் வரிசையாக அணிவகுத்து செல்ல அவர்களுடன் தூய்மை பணியாளர்கள், ஊராட்சி பணியாளர்கள் மற்றும் மகளிர் குழுவினர் உள்ளிட்டோர் இணைந்து இந்த பேரணியில் கலந்து கொண்டனர். 100% வாக்களிப்பதன் அவசியம் குறித்து வாக்கியங்கள் எழுதப்பட்ட துண்டு பிரசுரங்களை பொதுமக்களிடம் வழங்கி வாக்களிப்பது நமது கடமை என்றும் வாக்களிப்பது அவசியம் என்றும் வலியுறுத்தி பொதுமக்களிடம் பேசினர். இதில் வாக்களிப்பதன் அவசியம் குறித்த விழிப்புணர்வு வார்த்தைகள் எழுதப்பட்ட பதாகைகளை ஏந்தியபடி அரசு பள்ளி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். வாக்களிப்போம் 100% வாக்குப்பதிவே ஜனநாயகத்தின் வெற்றி. ஜனநாயகத்தின் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி ராஜீவ் நகரை சேர்ந்தவர் 55 வயதான ஜோதி.
இவர் பசுவந்தனை சாலையில் பெட்டிக்கடை நடத்தி வருகிறார். நேற்று இரவு கஞ்சா போதையில் இருந்த சில இளைஞர்கள் ஓசியில் சிகரெட் கேட்டு தகராறில் ஈடுபட்டுள்ளனர். இதற்கு ஜோதி தர மறுக்கவே அவருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட இளைஞர்கள் அவர்கள் கொண்டு வந்த அரிவாளை கொண்டு தலை மற்றும் தோள்பட்டை பகுதியில் வெட்டிவிட்டு தப்பி ஓடிவிட்டனர். இதில் படுகாயம் அடைந்த ஜோதியை அருகில் இருந்தவர்கள் மீட்டு சிகிச்சைக்காக கோவில்பட்டி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தீவிர மருத்துவ பிரிவில் அனுமதித்தனர். இந்த சம்பவம் குறித்து கோவில்பட்டி கிழக்கு காவல் நிலைய காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து குற்றவாளிகளை தேடி வருகின்றனர். இந்த நிலையில் குற்றவாளிகளை விரைந்து கண்டுபிடிக்க வலியுறுத்தி கோவில்பட்டி பசுவந்தனை சாலையில் பாண்டியனார் மக்கள் இயக்கத்தினர் வழக்கறிஞர் சீனிராஜ் தலைமையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து தகவல் கிடைத்ததும் கோவில்பட்டி கிழக்கு காவல் நிலைய காவல்துறையினர் விரைந்து வந்து பேச்சுவார்த்தை நடத்தினர். பேச்சுவார்த்தையில் குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்வோம், இப்பகுதியில் தினம்தோறும் ரோந்து பணியை செயல்படுத்துவோம் என காவல்துறையினர் தெரிவித்ததை அடுத்து போராட்டத்தை கைவிட்டனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால இந்த ஏரியாவே ஒரு கலவரமான ஏரியா. இப்பதான் பொதுமக்கள் அவரும் இணக்கமா வாழ்ந்துட்டு இருக்கோம். ஒரு 10 பேர் நின்றுக்கிட்டு வெட்டி பிடிச்சிட்டு அறுவடை கையில வச்சுக்கிட்டு எவ்வளோ வருவேன், எவ்வளோ போன் போடுவேன், எவ்வளோ வர சொல்லுன்னு சொல்லிட்டு போறாம்னா அப்ப இவனுக்கு இந்த பின்னாடி தைரியத்தை யாரும் கொடுக்க இல்ல முடியல சொல்லுங்க சார். மொத்தம் நாங்க பாத்துக்கிட்டோம். இவங்க என்ன சார் பெரிய கஞ்சி கட்ட வந்து ஏற்கனவே அவர் பெருசு வந்து ஏற்கனவே ஒரு மாசத்துக்கு முன்னாடி காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் அருகே 3 ஆறுகள் சங்கமமாகும் பழைய சீவரம் பகுதியில் மலைமேல் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ வைத்தியநாத ஈஸ்வரர் கோவிலில் புதிதாக அருள்மிகு தையல் நாயகி அம்மன் கொண்டுவரப்பட்டு அம்மனை பிரதிஷ்டை செய்யப்பட்டனர். புனித தையல் நாயகி அம்மனை திருக்குட நன்னீராட்டு பெருஞ்சாந்தி பெருவிழாவையொட்டி கோவில் வளாகத்தில் அமைக்கப்பட்ட யாக மண்டபத்தில் 3 கால பூஜை செய்து வேள்வி பூஜை, கலச பூஜை செய்து பல்வேறு நதிகளில் இருந்து கொண்டுவரப்பட்ட புனித நீரை ஊர்வலமாக கொண்டுவரப்பட்டு அம்மன் மீது தெளித்து திருக்குட நன்னீராட்டு விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. பல்வேறு பகுதிகளில் இருந்து வருகை தந்த பக்தர்கள் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து புனித நீரை தெளித்துக் கொண்டனர். இதன்பின் புதிதாக பிரதிஷ்டை செய்யப்பட்ட அம்மனை மகா தீபாராதனை செய்து வழிபட்டனர். அறுபடை வீடுகளில் 3ஆம் படை வீடான பழனி திருஆவினன்குடியில் பங்குனி உத்தர திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. சேவல், மயில் படங்கள் பொறிக்கப்பட்ட கொடிக்கு பூஜை செய்யப்பட்டு காலை 9:45 மணியளவில் கோவில் கொடிமரத்தில் கொடியேற்றம் செய்யப்பட்டது. தொடர்ந்து அருள்மிகு முத்துக்குமார சுவாமி, வள்ளி தெய்வானை சமேதர் மற்றும் கொடிமரத்திற்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு தீபாராதனை நடைபெற்றது. 10 நாட்கள் நடைபெறும் பங்குனி உத்தர திருவிழாவின் முக்கிய நிகழ்வான திருக்கல்யாணம் 6ஆம் நாள் திருவிழாவான வருகிற 31ஆம் தேதியும், பங்குனி உத்தர தேரோட்டம் 7ஆம் நாள் திருவிழாவான வருகிற ஏப்ரல் 1ஆம் தேதி புதன்கிழமை அன்றும் நடைபெறுகிறது. ஏப்ரல் 4ஆம் தேதியன்று கொடி இறக்கத்துடன் பங்குனி உத்தர திருவிழா நிறைவடைகிறது. திருவிழாவை முன்னிட்டு ஈரோடு மாவட்டம் கொடுமுடி காவிரி ஆற்றில் இருந்து தீர்த்தம் எடுத்து பாத யாத்திரையாக வந்து பழனி ஆண்டவருக்கு அபிஷேகம் செய்து வழிபடுவது வழக்கம். முதல் நாள் அன்று காசி, கயா, திரிவேணி சங்கமம், கொடுமுடி ஆகிய ஊர்களில் இருந்து கங்கை, யமுனை, சரஸ்வதி மற்றும் காவிரி ஆற்றிலிருந்து எடுத்து வரப்பட்ட புனித தீர்த்தங்கள் கொண்டு வந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அபிஷேகம் செய்து வழிபட்டனர்.
திருவிழாவிற்கான ஏற்பாடுகளை பழனி கோவில் நிர்வாகம் மற்றும் மாவட்ட நிர்வாகம் செய்து வருகிறது. கொடியேற்ற நிகழ்ச்சியில் பழனி கோவில் அறங்காவலர் குழுவினர், இணை ஆணையர் மாரிமுத்து மற்றும் நகர முக்கிய பிரமுகர்கள் உட்பட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். செங்கல்பட்டு மாவட்டத்தில் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலையொட்டி தேர்தல் பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாக சிங்கபெருமாள் கோவில், மறைமலை நகர், கூடுவாஞ்சேரி, மன்னிவாக்க பகுதிகளில் மாவட்ட ஆட்சியர் மாலதி ஹெலன் வாக்கு செலுத்தும் மையத்தினை பார்வையிட்டு ஆய்வினை மேற்கொண்டார். இந்த ஆய்வின் போது என்னென்ன ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என அதிகாரிகளுக்கு அறிவுரைகளை வழங்கி ஆய்வு மேற்கொண்டார். மேலும் நின்னக்கரை பள்ளியில் கழிப்பிட வசதியும் 12ஆம் வகுப்பு வரை தரம் உயர்த்த வேண்டுமென பொதுமக்கள் கோரிக்கை வைத்தனர். உடனடியாக நடவடிக்கை எடுப்பதாக பொதுமக்களிடம் தெரிவித்தார். இதில் திட்ட இயக்குநர் ஸ்ரீதேவி, வட்டார வளர்ச்சி அலுவலர் சிவகலை செல்வன், துறை சார்ந்த அரசு அதிகாரிகள் உடனிருந்தனர். மேடம் கொஞ்சம் சைடு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தெற்கு தொகுதி பொறுப்பாளர் சையது தலைமை தேர்தல் ஆணையாளர் அர்ச்சனா பட்நாயக்கிற்கு ஒரு மனு ஒன்றை அனுப்பியுள்ளார். அந்த மனுவில் இந்திய தேர்தல் ஆணைய சட்ட விதிகளின்படி தேர்தலில் வேட்பாளராக போட்டியிடுபவர்கள் தங்களது படத்தினையோ விளம்பர பதாகைகளையோ பயன்படுத்தக்கூடாது என்று விதிகள் இருப்பதால் தமிழக வெற்றிக் கழகத்தினர் கட்சி தேர்தலில் போட்டியிடுவதால் சினிமா திரைப்படங்களையோ அவரது பதாகைகளோ தியேட்டர்களில் பயன்படுத்தக்கூடாது என்றும், ஜனநாயகன் படம் தேர்தலுக்கு முன்பாக வெளியிடக்கூடாது என்றும் தேர்தல் ஆணைய விதிகளின்படி அதை தடை செய்ய வேண்டும். அனைத்து தியேட்டர்களிலும் ஜனநாயகத்தின் படத்தின் ட்ரெய்லர் இடைவெளியின் பொழுது போடப்படுவதை நிறுத்த வேண்டும் என்றும் கூறி தமிழக தேர்தல் ஆணையாளருக்கு மனு ஒன்றை அளித்திருக்கிறார். நேற்று தமிழக தேர்தல் ஆணையாளர் அவர்களுக்கு ஒரு மனு அனுப்பியிருக்கேன். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, தேர்தல் விதிமுறை அப்படின்னா ஒருத்தர் வேட்பாளராக நிற்கிறவருடைய எந்த புகைப்படமோ அவர் சம்பந்தப்பட்ட எதுவுமே இருக்கக்கூடாது தேர்தல் முடிகிற வரைக்கும். அதே மாதிரி நம்மளுடைய நடிகர் விஜய் அவர்கள் இந்த தேர்தலில், சட்டமன்ற தேர்தலில் போட்டி போடுறாரு. அவருடைய இயக்கத்தின் சார்பாகவும் போட்டி போடுறாங்க. பட் இவர் வேட்பாளராக களம் இறங்குறதுனால தேனி மாவட்டம் கடமலைக்குண்டு மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் வீட்டு வாசல்களில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 6 இருசக்கர வாகனங்கள் அடுத்தடுத்து திருடு போன சம்பவம் அப்பகுதி மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.
வீட்டு வாசலில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இருசக்கர வாகனங்கள் காணாமல் போன சம்பவம் குறித்து அப்பகுதி மக்கள் கடமலைக்குண்டு காவல்துறையில் புகார் அளித்துள்ளனர். அந்த புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்து விசாரணையை தொடங்கிய காவல்துறையினருக்கு அதிர்ச்சி காத்திருந்தது. அடுத்தடுத்து இருசக்கர வாகனங்களை திருடிய மர்ம நபர்கள் 2 சிறுவர்கள் என்பது பல்வேறு சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த பின் உறுதி செய்யப்பட்டது. அதிலும் ஸ்பிளண்டர் ரக இருசக்கர வாகனங்களை மட்டுமே குறிவைத்து திருடி சென்றுள்ளதும் விசாரணையில் தெரியவந்துள்ளது. சிசிடிவி காட்சியில் நள்ளிரவில் தெரு பகுதியில் சென்று இருசக்கர வாகனங்கள் நிறுத்தப்பட்டிருப்பதை நோட்டமிடும் சிறுவர்கள் போலி சாவியை கொண்டு இருசக்கர வாகனங்களை திருடி செல்வது பதிவாகியுள்ளது. ஸ்பிளண்டர் இருசக்கர வாகனங்களை திருடி செல்லும் சிறுவர்கள் யார், எந்த ஊரை சேர்ந்தவர்கள் என்பது குறித்து குற்ற புலனாய்வுத்துறை காவல்துறையினர் தீவிர விசாரணையை தொடங்கியுள்ளனர். பொதுவாக இருசக்கர வாகனங்களை திருடி சென்றவுடன் அதன் உதிரி பாகங்களை தனித்தனியாக கழட்டி பல்வேறு இடங்களுக்கு விற்பனை செய்து விடுவார்கள் என்பதால் தங்களின் இருசக்கர வாகனங்கள் மீண்டும் கிடைக்குமா என்ற சந்தேகத்துடன் பறிகொடுத்த மக்கள் காவல்துறை விசாரணையை நம்பியுள்ளனர். கடமலைக்குண்டு கிராமத்தில் அடுத்தடுத்து 6 இருசக்கர வாகனங்கள் திருடப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி பேருந்து நிலையம் அருகே அமைந்துள்ள பழமையான முத்துமாரியம்மன் கோவில் பங்குனி திருவிழா சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இதற்காக காப்பு கட்டி விரதமிருந்த பெண்கள் உள்ளிட்ட 500க்கும் மேற்பட்ட பக்தர்கள் பால்குடம் எடுத்து ஊர்வலமாக வந்து அம்மனுக்கு நேர்த்திக்கடன் செலுத்தினர். மேளதாளம் முழங்க பால்குடம் சுமந்தும் வாயில் வேல் அலகு குத்தியும் காவடி எடுத்தும் ஆண்டிப்பட்டி நகர் பகுதி முழுவதும் ஊர்வலமாக ஆடி வந்து முத்துமாரியம்மன் கோவிலை அடைந்து முத்துமாரியம்மனுக்கு பாலாபிஷேகம் செய்து தங்களது நேர்த்திக் கடன்களை செலுத்தினர். செங்கல்பட்டு மாவட்டம் தேசிய தொழில்கள் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு மன்றம் சார்பில் இண்டா விரிவாக்க அலுவலக திறப்பு விழா செங்கல்பட்டு மாவட்டத்தில் ஆலப்பாக்கம் ஊராட்சியில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக ஜாமுன், ஜஹாங்கீர், ஜெய்சங்கரன், ஜான், எட்வர்ட், விசுவாசம், முகமது அல்சாத் ஆகியோர் NIRT புதிய அலுவலகத்தை திறந்து வைத்தனர். தொழில் வளர்ச்சி மற்றும் தொழில்நுட்ப மேம்பாட்டை இலக்காக கொண்டு தொழில்துறையினரும் புதிய கண்டுபிடிப்பாளர்களும் பயன்பெறும் வகையில் அமைக்கப்பட்டுள்ள இந்த மையத்தின் மூலம் செங்கல்பட்டு பகுதியில் தொழில் கட்டமைப்பு மேலும் வலுப்பெறும் என விழாவில் தெரிவிக்கப்பட்டது. திரளான தொழில் முனைவோர்கள் மற்றும் நிர்வாகிகள் முன்னிலையில் புதிய கிளை முறைப்படி பயன்பாட்டிற்கு வந்தது. மேலும் இந்த விழாவிற்கு வருகை தந்த சிறப்பு விருந்தினர்களுக்கு செங்கல்பட்டு கிளையின் விரிவாக்க அதிகாரி விஜய் ரூபன் நினைவு பரிசு வழங்கி கௌரவித்தார். வெயிட் பண்ணுங்க.